கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இதனால் இந்த காலங்களிலே கர்த்தர் நம்மை அவருக்கு பலப்படுத்தபடி நாம் தெரிந்த வார்த்தை அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் அதனுடைய 7ஆம் அதிகாரம் அதனுடைய 35வது வசனம். உன்னை அதிகாரியாகவும் நியாயாதிபதியாகவும் ஏற்படுத்தினவன் யார் என்று சொல்லி அவர்கள் மறுதலித்திருந்த இந்த மோசேயைத்தானே தேவன் முச்செடியில் அவனுக்கு தரிசனமான தூதனாலே தலைவனாகவும் மீட்பனாகவும் அனுப்பினார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வசனத்தை கொண்டுதான் தேவதேவர்களாகி நம்மை இன்று அவற்றை பலப்படுத்துகிறார். இந்த வசனம் ஒரு பிரதானமான சத்தியத்தை தேவர்களாகி நமக்கு காண்பித்து தருகிறது. இதற்கு அநேக ஆவிக்குரிய அர்த்தங்கள் இருந்தாலும் இன்று கர்த்தர் காண்பித்து தருகிற சத்தியம் என்ன தெரியுமா? மற்றவர்கள் நம்மை மறுதலித்தாலும் தேவன் நம்மை மகிமைப்படுத்த மறக்கவே மாட்டார். அவர் நல்ல தகப்பன். அவர் சொன்னதை சொன்னபடியே அவருடைய ஏற்ற காலத்தில் நிறைவேற்றுவார். இந்த வசனங்கள் மோசேயை குறித்து சொல்வதை நாம் அறிந்திருக்கிறோம். மோசே 40வது வயதிலே தன்னுடைய ஜனத்தை சந்திக்கும்படியால் அவன் புறப்பட்டு அவர்களுக்கு நன்மை செய்யும் பொழுது அந்த ஜனங்கள் அவனை மறுதலித்தார்கள். உன்னை எங்களுக்கு அதிகாரியாகவும் நியாயாதிபதியாகவும் ஏற்படுத்தினவன் யார் என்று கேட்டு அவன் என்ன பண்றாங்க? அவமானப்படுத்துறாங்க, மறுதலிக்கிறாங்க. இப்படி அவர்கள் மறுதலித்ததுனால அவர்களுடைய கிரியைகள்னால வார்த்தைகள்னால மோசே மனமடிவாகி தேவனுடைய திட்டத்தை விட்டு தேவன் தனக்கீழ வைத்திருக்கிறவருடைய சித்தத்தை விட்டு அவன் விலகி ஓடுறான். ஆனா அப்படி அவன் விலகி ஓடின பிற்பாடும் கர்த்தர் என்ன பண்ணல? கர்த்தர் அவன் மேல் வைத்த திட்டத்தையும் அவர் வைத்த சித்தத்தையும் அவர் மாற்றவில்லை. மனம் மாறவர் மனுஷனும் அல்ல, பொய் சொல்லவர் மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொன்னதை சொன்னபடியே ஏற்ற காலத்தில் நிறைவேற்றி முடிக்கிற சர்வ வல்லமுள்ள தேவன். அவர் இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல வரவழைக்க வல்லமையுள்ள தேவன். நாம் ஆராதிக்கிற தேவன் ஏதோ தேவர்களில் ஒருவர் அல்ல, அவர் ஒருவரே தேவன். அவருடைய அதிகாரத்துக்கு உட்பட்டதுதான் சகலமும். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அவ்வளவு பெரிய தேவனை நாமும் நீங்களும் ஆராதிக்கிறோம். இதை தியானிக்கும் பொழுதே, நம்முடைய ஆண்டவரை குறித்த மகத்துவமான காரியங்களை தியானிக்கும் பொழுதே நம்முடைய இருதயம் அதிகமாய் கர்த்தருக்குள் களி கூறுவதையும் பலப்படுவதையும் நம்மால் உணர முடியும். அவ்வளவு பெரிய தேவன். அவர் என்ன பண்ணல? மனம் மாறவும் இல்லை. மோசையினுடைய திட்டத்தை விட்டு விலகி போயிட்டானே அப்படின்னு சொல்லி அவர் மோசையை விட்டு கொடுக்கவும் இல்லை. எவ்வளவுதான் மோசை தூரமா போனாலும், எவ்வளவுதான் மோசை வேண்டாம் வேண்டாம்னு சொன்னாலும், என்னால முடியாது வேற யாராவது அனுப்புங்க அப்படின்னு சொல்லி மோசையே மறுதலிச்சாலும் கர்த்தர் தம்முடைய திட்டத்தை மாற்றவில்லை. இதுல ஒரு ஹைலைட் என்ன தெரியுமா? உன்னை அதிகாரியாகவும் நியாயாதிபதியாகவும் ஏற்படுத்தினவன் யார் என்று கேட்ட அந்த ஜனங்களுக்கு தேவன் மோசை எப்படி ஏற்படுத்தினார் தெரியுமா? தலைவனாகவும் மீட்பனாகவும் ஏற்படுத்தினார். தேவன் மோசையை உயர்த்தி நிறுத்தினார். தலைவனாகவும் மீட்பனாகவும் யாருக்கு நிழலாய் மோசை ஏற்படுத்தப்பட்டான் தெரியுமா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு நிழலாய் மோசை ஏற்படுத்தப்பட்டான். இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து மோசையை கொண்டு எப்படி தேவன் மீட்டு கொண்டு வந்தாரோ அதே போலதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை கொண்டு பாவம் என்கிற எகிப்திலிருந்த நம்மை அவர் மீட்டு கொண்டு வந்தார். ஒரு ரட்சகனாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு நிழலாட்டமாய் பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்ட மனுஷன் தான் மோசே. தேவன் அவ்வளவாய் மோசையை உயர்த்தினார். மோசே தன்னை குறித்து சொல்லும் பொழுது, என்னை போல் ஒத்த ஒரு தீர்க்கதரிசியை நம்முடைய சகோதரர்களிலிருந்து தேவன் உங்களுக்காக எழுப்பப்படுவார், அவருடைய வாக்குக்கு செவி கொடுங்கள் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து மோசே முன்னறிவிக்கிறார். அப்ப அவர் என்ன சொல்றாரு? என்னை போல் ஒத்த. மோசையிலும் பெரியவர் என்று வேற யாரையுமே சொல்லல. மோசையிலும் பெரியவர் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் சொல்றாங்க. அந்த அளவுக்கு கர்த்தர் மோசையை உயர்த்தி நிறுத்தினார், மகிமைப்படுத்தினார். தம்முடைய தாசனாகிய மோசையை போல யாரும் என்று சொல்லி, என் வீட்டில் எங்கும் அவன் உண்மை உள்ளவன் என்று சொல்லி கர்த்தரை அவனை குறித்து சாட்சி கொடுக்கிறார். இவ்வளவு பெரிய ஒரு மகிமை, இவ்வளவு பெரிய ஒரு மேலான ஆசீர்வாதம், இவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம் தேவன் மோசேக்கு கொடுத்தார். இதை கம்பேர் பண்ணும்போது மோசையை மறுதலிச்சாங்க தெரியுமா? அவங்க பண்ணதெல்லாம் அது ஒரு பொருட்டாவே எண்ணப்படாது. இதுதான் கர்த்தர் இன்று நமக்கு காண்பித்து தருகிறார். இது மோசைக்கு முன்னதாகவே தெரிஞ்சிருந்தா இவங்க மறுதலிச்சதை குறிச்சோ, இவங்க பேசுறதை குறிச்சோ, இவங்க அவமானப்படுத்தினதை குறிச்சோ மோசை என்ன பண்ணிருக்க மாட்டாரு. மோசை எந்த விதத்திலும் கவலைப்பட்டிருக்கவும் மாட்டாரு. அது நிமித்தம் டிஸ்டர்ப் ஆகி அவர் தேவ திட்டத்தை விட்டு விலகி ஓடி இருக்கவும் மாட்டார். இதைதான் கர்த்தர் இன்று நமக்கு காண்பித்து தருகிறார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில சில நேரங்களில் கர்த்தர் நம்மை குறித்து வைத்திருக்கிற திட்டத்தையும் கர்த்தர் நம்மை குறித்து வைத்திருக்கிற சித்தத்தையும்
அவர் நமக்கென ஏற்படுத்தி வைத்திருக்கிற ஸ்தானங்களையும் நாம் அறியாமல் உணராமல் அதை குறித்த ஒரு தெளிவான ஞானம் இல்லாமல் இருக்கிறதுனால தான் நம்மை சூழ்ந்திருக்கிற ஜனங்கள் பேசுற அற்ப காரியங்களுக்காக, அவர்களுடைய வார்த்தை நிமித்தம், அவர்கள் மறுதளித்தது நிமித்தம், நம்மை குறித்து தேவன் வைத்திருக்கிற திட்டத்தை அவர்கள் மறுதளித்தது நிமித்தம், அவர்கள் ஏற்காதது நிமித்தம் நம்ம சோர்ந்து போய், ஆண்டவரே எனக்கு இது வேண்டாம், இதை வேற யாராவது கொடுங்க, வேற யாரையாவது வச்சு இதை செய்யுங்க அப்படின்னு சொல்லி தேவ திட்டத்தை விட்டு நாம் விலகி போகிறோம், நாம் சோர்ந்து போகிறோம். தேவர்களாக நாம் ஒரு காரியத்தை நன்கு அறிந்திருக்க வேண்டும். இன்று நம்மை மறுதளித்து, நம்மை அவமானப்படுத்தி, நம்மை வேதனைப்படுத்துகிற, நம்மை சூழ்ந்திருக்கிற ஜனங்கள் பேசுகிற காரியம், அவர்கள் செய்கிற இந்த காரியங்கள் தேவன் நமக்கென ஏற்படுத்தி வைத்திருக்கிற ஸ்தானத்திற்கும், ஆசீர்வாதத்திற்கும், உயர்வுக்கும், அந்த மேலான மகிமையான பாக்கியத்திற்கும் அது கம்பேர் பண்ணவே முடியாது. அது கிட்ட கூட வராது. இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்பட போகும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல. தேவன் நம்மை குறித்து வைத்திருக்கிற அவருடைய திட்டம், அவருடைய சித்தம், அவர் நமக்கு ஏற்படுத்தி வைத்திருக்கிற உயர்ந்த ஸ்தானங்கள், இதை குறித்து அவருடைய வார்த்தையிலே அவர் நமக்கு தெளிவாய் நம்மோடு கூட பேசி இருக்கிறாரே, அதை நம்ம தியானிச்சு, ஆண்டவரே நீ எனக்கு வைத்திருக்கிற அந்த நன்மைகளை எனக்கு தெரியப்படுத்துங்க, அதை என்னோடு கூட இருந்து அதற்குரியவனா என்னை உருவாக்கும் என்று சொல்லி நாம் நம்மை அதற்கேற்றபடி மாற நம்மை அர்ப்பணிக்கும் பொழுது நம்மை சூழ்ந்து பேசுறாங்க தெரியுமா, இவெல்லாம் என்ன, இவெல்லாம் நம்மளை ரட்சிப்பானா அப்படின்னு சொல்லி சவுலை குறிச்சு பேசினது அவன் கேர் பண்ணவே இல்லை. அவன் காது கேளாதவன் போல இருந்தான். ஏன்னா அதற்கு முன்பதாகவே சவுலை குறித்த தேவ திட்டம் அவனுக்கு சொல்லப்பட்டது. தேவனுடைய தீர்க்கதரிசியான தான் முதல் பேர்சபா வரைக்கும் பெயர் பெற்ற சாமுவேல் தைல குப்பியினால் அவனை அபிஷேகித்து, கர்த்தர் அவனை குறித்து வைத்திருக்கிற திட்டத்தை அவனுக்கு தெரியப்படுத்தி, அவனை முத்தமிட்டு அவனை உயர்த்தினான். அது தெரிஞ்சதுக்கு அப்புறம் பேலியாவின் மக்கள் இவனா நம்மை ரட்சிப்பார்கள் என்று சொன்ன வார்த்தை அவனை பாதிக்கவில்லை. ஏன் அவன் காது கேளாதவனை போல் இருந்தான். இதான் நம்முடைய வாழ்க்கையில் நாம் செய்ய வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிற காரியம். கர்த்தர் நம்மை குறித்து பேசுகிற வார்த்தைகள், கர்த்தர் நமக்கென வைத்திருக்கிற திட்டம், அவர் நம்மை குறித்து வைத்திருக்கிற சித்தம், அவர் நமக்கென ஆயத்தப்படுத்தின உயர்ந்த ஸ்தானங்கள், அவர் நமக்கென வைத்திருக்கிற மேலான ஆசீர்வாதங்கள், இதை குறித்த ஒரு தெளிவான ஞானம் நமக்கு வரணும்னா ஆண்டவர் நம்மோடு கூட பேசின வார்த்தைகளை மீண்டும் மீண்டும் தியானித்து, கர்த்தர் எப்படிப்பட்டவர், நமக்கு இந்த வார்த்தைகளை தந்து கர்த்தர் எப்படிப்பட்டவர் என்று அவரை குறித்து தியானித்து, அவரை பிரியப்படுத்த, அவருக்கு கீழ்ப்படிந்து வாழ, அவர் நமக்கென வைத்திருக்கிற வார்த்தைக்கு ஏற்றபடி நம்மை உருவாக்க நாம் நம்மை அர்ப்பணித்தோம் எனால், அவர் நம்மை குறித்து வைத்திருக்கிற திட்டத்தையும் அவர் நமக்கு தந்த வார்த்தைகளையும் நம்முடைய வாழ்க்கையை நிறைவேற்ற வேண்டும் என்ற விருப்பம் நமக்குள்ளே எழுப்பினதையானால், நாம் நம்மை முழுமையாக கர்த்தருக்கு பிரியமுள்ளவர்களால் அவர் நமக்கு தந்த வார்த்தைக்கு ஏற்றபடி அவர் நம்மை உருவாக்க நாம் நம்மை அர்ப்பணிப்போம். அந்த காரியத்தை நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணுவோம். அப்படி நம்ம மாறிட்டோம்னா நம்மை சூழ்ந்து வருகிற வார்த்தையை நம்ம கேர் பண்ணவே மாட்டோம், அதை மைண்ட் பண்ணவே மாட்டோம். சவுலை போல பேலியாவின் மக்களின் சத்தத்திற்கு காது கேளாதவனை போல அவன் இருந்தானே அல்லவா, அதே போல நாம் நம்முடைய வாழ்க்கையில காது கேளாதவர்களை போல அன்வான்டான வார்த்தைகளுக்கும் சத்தத்துக்கும் பேச்சுக்கும் நம்ம செவி கொடுக்க மாட்டோம், அதை மைண்ட் பண்ணவே மாட்டோம். அப்படிப்பட்ட ஒரு சமாதானம் உள்ள வாழ்க்கை, கர்த்தர் வைத்திருக்கிற திட்டத்தை நோக்கின பயணத்திலே, அந்த பாதையிலே பரிசுத்த ஆவியானவர் நம்மை வழிநடத்த நாம் நம்மை அர்ப்பணித்து அந்த பாதையிலே பொறுமையோடு நாம் ஓடினோம். இம்மேலே கர்த்தர் நமக்கு தந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாவற்றையும் நம்முடைய வாழ்க்கை நிறைவேற்றி, அதிகாரியாக நியாயாதிபதியாக உன்னை யார் ஏற்படுத்தினான்னு கேட்ட அதே ஜனங்களுக்கு முன்பதாக, மறுதளித்த அதே ஜனங்களுக்கு முன்பதாக தலைவனாகவும் மீட்பனாகவும் கர்த்தருடைய தாசனாகவும் கர்த்தர் எப்படி மோசேயை உயர்த்தினாலும், அதே போல தேவர்களாகி நம்மை உயர்த்தி கர்த்தர் நம்மோடு கூட இருப்பதை நம்மை சுற்றி இருக்கிற ஜனங்கள் கண்டு கர்த்தருக்கு பயந்து அவருடைய பிள்ளையாகி நமக்கு பயப்படத்தக்கதால் அவருக்கு பயப்படும் பயம் நமக்கு முன் செல்ல கர்த்தர் கிருபை செய்து நம்முடைய வாழ்க்கையில் அவர் நமக்கு தந்த எல்லா வாக்குத்தத்தங்களையும் அவர் நிறைவேற்றி நம்மை உயர்த்தி சர்வவல்லமையுள்ள தேவன் நம்முடைய வாழ்க்கையில் அவர் மகிமைப்படுவது அதிக நிச்சயம். தேவர்களாகி நாம் இதே உணர்ந்தவர்களாக இந்த வசனத்தை கீழ்ப்படுத்தி வாழ நாம் நம்ம முழுமையான கர்த்தரை பார்த்து அர்ப்பணிப்போம். கர்த்தாவே இந்த வசனத்தை கேட்டு நம் அனைவரையும் ஆசீர்வாதம் வழிநடத்துவாராக. கர்த்தரை பரிசுத்த நாமத்திலே மகிமைப்படுவதாக. மாரநாதா இயேசு வருகிறார், அழைத்தமாம் கரை அழைத்தப்படுத்துவோம். ஆமென். என்பலன் ஒன்றுமில்லை என்று நான் அறிவேன், அவர் பலனின்றும் குறை